எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நான் ஜனத்துல் பஹ்ரியா. இன்றைக்கி என்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டாங்க, அல்குரானை இறைவன் சொல்லியிருக்கான், அதை விற்கக்கூடாது தானே, அற்ப காசுக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் எப்படி அல்குரான் சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்கறது அல்லது பேமெண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அதே சமயம் மற்றவங்களுக்கு புரிந்து கொள்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் உண்மைகள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மொதல் விஷயம், குரானை விற்கிறது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு காமெடி கிளிப் கூட நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது உங்கள் சொத்து அப்படின்னு ஒரு பஸ்ஸை பார்த்துட்டு அதை விற்கிறதுக்கு கொண்டு போவான் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ முதல்ல விற்கிறது அப்படின்னா உரிமையை ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுக்கறது. எப்படி ஒரு வீட்டையோ ஒரு வாகனத்தையோ நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கும் உரிமை இல்லை. யாருக்கு நீங்கள் விற்றீங்களோ அவங்க சொல்கிறது தான் உரிமை. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்மளுடைய எல்லா வகையான விஷயங்களும், வீட்டு விவகாரங்கள், அரசியல் விவகாரங்கள், கல்வி விவகாரங்கள் எல்லாமே குரானுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் தான் படைத்தேன், என் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்கிற அந்த குரானை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்னொருத்தவங்க யார் இந்த நல்ல செயல்கள்லாம் சொல்லித்தராங்களோ அவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம தான் இதை விட்டுட்டு அதுக்கு போயிட்டோம். ஸ்கூல், எஜுகேஷன், இன்னும் மற்ற எல்லா விஷயங்களுமே அதுக்கெல்லாம் பணம் கொடுத்து நம்ம போகிறோம். ஆனால் உண்மையான குரானில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தேவையான எக்கனாமி தரீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வைக்கும்போது, அது உங்கள் சர்வீஸாக இருந்தாலும் சரி, எடுத்து வைக்கும்போது அதுக்கான உரிய கூலியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம், உரிய பணத்தை. ஏன்னா இன்றைக்கி வாழ்வாதாரம் எதை சுற்றி அமையுது அப்படிங்கிறத முதல்ல பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஒரு விஷயத்துக்கு செஞ்ச செயலுக்கு தகுந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் குரான் சொல்லி கொடுத்தும் சரி, மற்ற எது சொல்லி கொடுத்தாலும் சரி, ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, டியூஷன் படிப்பு, உங்களுக்கு இருக்கிற எந்த திறமையும் சொல்லி கொடுத்து மற்றவங்க பயன்பெற வைக்கிறதுக்கு நீங்கள் சார்ஜ் வாங்கிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஆனால் அதே சமயம் குரானை விற்கிறதுங்கிறது அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் விற்கிறது தான், மற்றவங்களுக்கு உரிமையை கொடுக்கறது தான். புரிந்து கொண்டீங்கன்னா வாழ்க்கை வசப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய குரான் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான பதில்களை என்னால் முடிந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்ன டவுட் உங்களுக்கு இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.